அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமலம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்று சொல்வது. இன்று அஷ்டமி தேதி காலையில் 8:48 வரை இருக்கு. பின்னாடி நவமி தேதி, பூரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்கு. சித்த யோகம், ராகு காலம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு எப்போவுமே 10:30 to 12, யமகண்டா 3 to 4:30, குளிகன் 7:30 to 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இந்த அம்பிகையை வணங்கக்கூடிய நாள், அருமையான நாள். இந்த சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமைக்கு பராசக்தியை வணங்கினா எல்லா காரியமும் ஆகிடும். சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 2ல் 4 கிரகம் இருக்கிறது. 2ஆம் இடமான ரிஷபத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கார். 2வது வீட்டுக்குரிய அதிபதி சுக்கிரன் 2ல் இருந்தால் பொருளாதார கஷ்டம் வராது. அடுத்து புதன் அதில் இருக்கார். 5வது வீட்டுக்குரிய கிரகமான சூரியன் அதில் இருக்கார். 9வது வீட்டுக்குரிய கிரகமான குரு 2ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். அதுவும் நல்லது. ஆக மேஷராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு நல்ல நாள். இந்த குரு பகவான் என்ன ஓராண்டுக்கு இதில் இருப்பார். நல்ல பலன்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம். நேரம் நல்லா இருக்குன்னா வீட்டில் பணத்துக்காரன் தான் கொண்டு வந்து கொடுக்காரு. நம்முடைய முயற்சிகள் கவனமாக நாம் செயல்பட்டோமையானால், கடுமையாக உழைத்தோமையானால் வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ராசியில் இருக்கார். ராசிநாதன் ராசியிலே இருக்கார். 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 4ஆம் அதிபதி ராசி. ராசியில் ஒரு 4 கிரகங்கள் அமைந்திருக்கிறது. நன்மைதான். ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பிரச்சனைகள் ஏற்படுகின்ற மாதிரி எந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள். அமைதியாக இருங்கள், கவனமாக இருங்கள். இந்த குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். அதனால் ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு இருக்கடம் சரியில்லை, அவருடைய பார்வை சிறப்பாக இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன் தரும். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நன்றாக இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு கிரகம் பலமாக இருக்கிறது. 10ல் ராகு செவ்வாய் இருக்கு. 2 கிரகம் நல்ல விரயம் நடக்கும். ஆனால் வருமானம் நிறைய வரும். தொழில் நன்றாக இருக்கிறது. தொழில் நன்றாக இருந்தால் வருமானம் நல்லா வரும். அப்போ விரைய நடந்தாலும் தெரியாது, செலவான தெரியாது. இருப்பினும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். நல்ல செலவுகளாக செய்யுங்கள். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இது ஒரு நல்ல அமைப்பு நடைபெறும். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான்
11ஆம் இடத்துல இருக்கார். இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு யார் அப்படின்னா 9வது வீட்டுக்குரிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனி 7ல் இருக்கார், 8ல் இருக்கார். அட்டம சனி. சற்று காரியங்களை நடத்த விட மாட்டார், தடைப்படுத்துவார். ஆனாலும் காரியம் முடிஞ்சிடும். இந்த 11ஆம் இடத்துல யார் யார் இருக்குன்னா 11வது வீட்டுக்குரிய கிரகமான சுக்கிரன் அதிலே இருக்காரு, சூரியன் 2 கூடியவர்கள் இருக்காரு. கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த அட்டம சனியும் கூட காரியங்களை தடைப்படுத்தும். அதனால சனி பகவானுடைய வழிபாடு கவனம் தேவை. இடமாற்றங்கள் உண்டு, நல்ல பலன் ஏற்படும், தாமதமாக ஏற்படும். சிம்மராசி என்பதே உங்களுக்கு நாள் நன்றாக இல்லை. ஏன்னா குரு 10ல் இருக்கார். ஆனால் சூரியன் 10ல் இருக்காரு, 10ஆம் அதிபதி 10ல் இருக்காரு. தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் குரு 10ல் இருந்தால் பேரை கெடுத்து விடும். உத்தியோகம் பார்க்கின்ற அன்பர்கள் எல்லாம் மேல அதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க மேல போவதற்கு பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், உங்களை கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா ஓராண்டுக்கு ரொம்ப நிதானமா மேலதிகாரி ஏதாவது சொன்னாலும் கவலைப்படாதீங்க, காதில் வாங்கிக்காது, நீ வாடு உங்க வேலையை பாருங்க. அதனால சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். 7ல் சனி இருக்கு, மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு கிரகங்கள் பலமாக இருக்கிறது. குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்துட்டார். 9 கூடிய 9ல் இருக்கார். புதன் 9ல், ராசிநாதன் புதன் 9ல் இருக்கார். இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனி பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடம் சனிக்கு நல்ல இடம். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆயுள் பலம் நிறைவாக பார்த்து கொள்ளுவார். 2 ஆண்டுகள் அந்த இடத்துல இருப்பார். 2 ஆண்டுகளுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஒரு ஆண்டுக்கு குரு நல்ல பலனை தருவார். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நேரம். ஐயா நல்ல நேரம் நல்ல நேரம்னு சொல்றீங்களே, என்னையா நடக்கும் அப்படின்னா, நீங்க செய்கின்ற தொழில்கள் நன்றாக நடைபெறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படும். வீடு கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு வீடு கட்டலாம். வெளிநாடு போக முடியாமல் இருந்தவர்களுக்கு வெளிநாடு போகலாம். இவைகள் எல்லாம் அனைத்தும் நன்மைதானே. ஆக நன்றாக கவனமாக செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு கிரகம் பலமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே முன்னேறிக்கலாம். மனிதனாக பிறந்தால் வாழ்க்கையில முன்னேறணும். அப்படியே இருக்கக்கூடாது, இருந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறணும். அதுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ராசியில் கேது இருக்கு, சற்று தடுமாற விடுவார். அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து துளாராசி என்பதை உங்களுக்கு அட்டம குரு. ஒரு 4 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கு. பிரயோஜனம் இல்லை, காரியங்களை நடக்க விட மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு ராகு 6ல் இருக்கு. 6ஆம் இடத்து ராகு மாதிரி எந்த கிரகங்களும் உதவி செய்யாது. உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். 1 வருஷத்துக்கு அந்த ராகு அதில் இருப்பார். மற்ற கிரகங்கள் சரியில்லாட்டாலும் 6ஆம் இடத்து ராகு உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண்டு அந்த இடத்துல இருக்கார். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ல் 4 பேர் இருக்காங்க, சூரியன் புதன் குரு சுக்கிரன். எல்லாம் நல்லதுதான், கெடுதல் கிடையாது. உங்களுக்கு 4ல் சனி இருக்கு. உடல்நிலை சற்று கவனம் தேவை. இளைஞர்களாக இருந்தால் கல்வியில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பதற்கு இது அருமையான நாள். அந்த குருவுடைய பார்வையில் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல விதமாக முடியும். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு சனி பகவான் 3ல், குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடம் குருவுக்கு நன்மை இல்லை. ஆரோக்கியம், உடல்நிலை கவனம் தேவை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை சார்ந்தவங்க. யாருக்கான லேசாக முடியலன்னா பார்த்துருவோம்.
நாளை பார்ப்போம் தள்ளியே போடாது. அதே தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். 7.5 முடிந்தது. சனி பகவான் 2 ஆண்டுக்கு நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடம். அது போன்று ராகு பகவானும் 4ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது. ஆனால் குரு 6ல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்ப்பு ஏற்படும். அதனால் அது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடாது. எதிர்ப்பு ஏற மாதிரி எந்த சூழ்நிலையும் இடம் கொடுக்காதீங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனியினுடைய காலம் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. ராகு பகவான் 3ல் இருக்கார். ராகு நல்ல இடத்துல இருக்கார். குரு 4ல் இருந்தால் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 1 வருஷத்துக்கு குரு நல்லா இருக்கார். 5 கூட 5ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு மகர ராசி என்பதற்கு நல்ல நேரம். சனி பகவான் 2ல் இருக்கிறதுனால இந்த முதல் சுற்றி, 2வது சுற்று, 3வது சுற்று என்று சொல்வார்கள். அது போன்று முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், 2வது சுற்றாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, 3வது சுற்று பயப்பட வேண்டாம். சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் அதிகமாகும். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு இடத்துக்கு போனால் பிரச்சனை வேண்டாம், அந்த இடத்துக்கு போகாதீங்க, வேண்டாம், சுற்றி போயிருக்கும். அதனால் இது 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். 5 ஆண்டுகள் இந்த ஜென்மச்சனி இருக்கிறது. சனி பகவானுடைய தாக்கம் என்ன 5 ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் என்ன 2 ஆண்டுகள் ஜென்ம சனி, அடுத்து கலிங்க சனி. அதனால் கும்பராசி என்பது ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். குரு அடுத்த வருஷம் நல்லா வந்துடுறாரு. இப்போ 4ல் இருக்காரு, அடுத்த ஆண்டு 5வது. வாகனங்கள்லாம் கவனமாக இருங்க, மெதுவாக போகும் வண்டியெல்லாம். மீனராசி என்பது உங்களுக்கும் 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. மீனராசி என்பதற்கு எந்த கிரகங்களும் நன்றாக இல்லை, குழப்பமான நிலை. ஆனால் குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த பார்வை உங்களுக்கு நல்லது தரும். பார்வையால் குரு பார்த்தால் கோடி தோற்றம் நிவர்த்திங்கிறார். குரு இருப்பதை விட பார்வைக்கு நல்ல பலன் உண்டு என்று சொல்வார்கள். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன 7 ஆண்டுகள் சனி பகவானுடைய காலம் இருக்கிறது. 1 அல்ல 2 அல்ல 7 ஆண்டுகள் நீங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாது. அவர் கொஞ்சம் கசைக்கு புரியத்தான் செய்வார். அப்பா 7.5 சனி புரிஞ்சு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துருச்சியா அப்படின்பா. இறை வழிபாடு ஒன்றுதான் இதற்கு நல்ல வழி. அன்போடு பக்தியோடு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நாடுங்கள். அவரை நாடி வழிபாடு செய்யுங்கள். எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்கைக்கு அன்னம் வையுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களால் எது முடியுதோ அதை செய்யுங்கள். அந்த செய்கிறத பக்தியோடு செய்யுங்கள், அன்போடு செய்யுங்கள். கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு செல்லை தோண்டிட்டு இருக்காதீங்க. செல்ல அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உலகமே செல்லு மயமாக போயிடுது. எங்கே போனாலும் செல்லுதான். பொருத்த பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போன எந்திரிச்சு போயிடுறாரு. 20 நிமிஷம் சென்று வர்றாரு. எங்கேயா போனீங்க? தான் பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டாமா? என்ன பண்ணுறது? போன் வந்துருச்சு. பொருத்தம் என்ன சொன்னால் என்ன பார்த்தது தெரியல. எதுக்காக வந்தாங்கிற எண்ணம் இல்லை. அதனால் இந்த போன் அவசியம்தான். ஆனால் சில முக்கியமான இடங்களில் யோகிடம் பார்க்கின்ற இடம், ஆலயம், மருத்துவமனை, இதெல்லாம் ஃபோனை ஆஃப் பண்ணிச்சிடும். ஃபோன் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த காரியங்கள் நம்ம சிந்தனை இருக்காது. நாம் எதுக்காக வந்தோமோ அந்த காரியத்தில் நாம் சிந்தனை வேண்டும். சிந்தனையை சிதற விடப்படாது. அவை அன்பான நேயர்களை பக்தியோடு இறை வழிபாடு செய்தால் இந்த 7.5 பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. கோடரு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். 11 பாடல் ஞானசம்பந்தர் பாடியது. அதை சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் செய்யுங்கள்.
சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள், பிரதோஷ வழிபாடு கலந்து கொள்ளுங்கள். சிவனுடைய அடியார்களே 7.5 சனியுடைய காலம் அதிகமாக தாக்காது. அதில் சிவனுடைய அடியார்களை சனி பகவான் ஒன்றும் தொந்தரவு அதிகமாக பண்ண மாட்டார். அதனால சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களே, அன்போடு பக்தியோடு இறை வழிபாடு செய்து எல்லா மக்களும் நல்லருள் பெற வேண்டும். நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், பல வகையிலே சிரமப்படுகின்றோம். அந்த சிரமங்கள்லாம் நீங்கி நாம் நல்லருள் பெற வேண்டும் என்றால் நமக்கு இறை வழிபாடு தான் முக்கியம். சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். சிவாய நம என்று சிந்தித்து இருந்தால் அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே இதில் இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் இந்த சனி பகவானுடைய காலம் இருக்கிறதுனால இந்த இறை வழிபாடு செய்து நல்லருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.